சித்ரா, அப்போ இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை நிறுத்தம், அதைத் தொடர்ந்து இன்று இரவு 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார். இந்த உரையாற்றல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம்? நம்ம நாட்டு மக்களிடம் பிரதமர் மனம் திறந்து உரையாற்ற வேண்டும். பகல்காம் தீவிரவாதிகள் பிடிபட்டார்களா அல்லது அவர்களை பாகிஸ்தான் ஒப்படைக்கும் என்கிற நிபந்தனையின் அடிப்படையிலே இந்த சண்டை நிறுத்தம் செய்யப்பட்டதா? எதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் சண்டை நிறுத்தத்தை பற்றி முதலில் அறிவித்தார்? இப்படி இதிலே பல மர்ம கேள்விகள் இருக்கின்றன. பொதுவாக அமெரிக்கா, அல்லாஹ், ஆர்மி இந்த 3 ஏக்கள் தான் பாகிஸ்தான் அரசியல் என்று சொல்வார்கள். எல்லா நாடுகளும் ராணுவத்தை வைத்திருக்கும், பாகிஸ்தானில் மட்டும் ராணுவம் நாட்டை வைத்திருக்கும் என்றும் சொல்வார்கள். ஆக பாகிஸ்தானுடன் யுத்தம் என்பது பயங்கரவாதிகளுடன் யுத்தம், பயங்கரவாதிகளை ஏவி விடுகிற அந்த நாட்டு ராணுவத்தோடு யுத்தம். இந்த யுத்தத்தை 3 நாட்களில் நாம் முடிவுக்கு கொண்டு வரும்போது அமைதி என்பது வரவேற்க தகுந்ததுதான் என்றாலும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன, பின் நடவடிக்கைகள் என்ன, இதற்கு இதுவரைக்கும் விளக்கம் இல்லை. ஆபரேஷன் சிந்தூர், பகல்காமிலே அளிக்கப்பட்ட குங்குமங்களுக்கான விடை, குங்குமங்கள் அளிக்கப்பட்டதற்கான நீதி கிடைத்து விட்டதா? இத்தகைய கேள்விகளுக்கெல்லாம் பிரதமர் இன்றைக்கு தனது உரையிலே விளக்கம் கூறுவார் என்பது எனது எதிர்பார்ப்பு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில பாதுகாப்பு சார்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள்ல அவர் அவருடைய செயல்பாடும், இப்போ உரையாற்றக்கூடிய நேரத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்கம் அப்படிங்கறதுமே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்தோட ஒப்பிடும் பொழுது இப்ப எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? 71 வங்கதேச யுத்தத்தின் போது இந்திரா காந்தி அவர்கள் நாட்டு மக்களிடம் உரையாற்றினார்கள். பெரிய அளவுக்கு தொலைக்காட்சி கிடையாது, தனியார் தொலைக்காட்சிகளும் அப்படி கிடையாது. ரேடியோ உரைதான். எனது கல்லூரி பருவம் முடித்தவுடன் அந்த ரேடியோ உரையை கேட்டிருக்கிறேன். அவர் அதை விளக்கமாக தான் சொன்னார். பாகிஸ்தான் என்கிற நாடு கிழக்கு பாகிஸ்தானை அடக்கி ஒடுக்கி அங்கிருந்து நமக்கு ஏராளமான லட்சக்கணக்கான அகதிகளும் தீவிரவாத செயல்களும் பெருகிய பிறகுதான் கிட்டத்தட்ட 9 மாதம் கழித்து தான் நாம் அந்த யுத்தத்திலே நேரடியாக ஈடுபட்டோம். அப்போது இதே அமெரிக்கா நமக்கு எதிராக 7th ஃபிளீட் என்று சொல்லப்படுகிற கப்பல் படையை கொண்டு நிறுத்தியது. யுஎஸ் என்டர்பிரைஸ் என்று சொல்லப்படுகிற அணு ஆயுதம் தாங்கிய கப்பல்களை அங்கு அனுப்பி வைத்தது. அப்போது ரஷ்யா தான் நமக்கு ஆதரவாக இருந்தது. அமெரிக்கா எப்போதுமே பாகிஸ்தானுக்கு தான் இன்றளவுக்கு அது ஆதரவாக இருக்கிறது. பாகிஸ்தானுக்குள் புகுந்து ஒசாமா பின் லேடனை அழித்து ஒழிக்கிற அளவுக்கு அமெரிக்காவுக்கு அந்த கடமை இருக்கிறது என்றால் நமக்கும் அதே கடமை இருக்கிறது அல்லவா? பாகிஸ்தானுக்குள் புகுந்து பகல்காம் தீவிரவாதிகளை அழிக்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது. அப்படித்தான் இது தொடங்கியது. ஆனால் 3 நாட்களில் அதுக்காக தானே அந்த முகாம்கள் குறிவைக்கப்பட்டு அது தாக்கப்பட்டது. அந்த 9 இடங்கள் அப்படிங்கறதே அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து தானே அப்படிங்கிறது தானே விளக்கப்பட்டது. ஆனால் பகல்காம் தீவிரவாதிகளுக்கு என்ன தண்டனை கிடைத்தது? நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம், நமது ராணுவம் சொல்வது, அதை நாம் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். ஒரே ஒரு விஷயம், கந்தஹார் விமான கடத்தலில் ஈடுபட்டவரின் குடும்பத்திலே சிலர் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கான ராணுவ மரியாதை தரப்பட்டது. பாகிஸ்தான் உயர் அதிகாரிகள் இறுதி சடங்கிலே கலந்து கொண்டார்கள். இதெல்லாம் தான் நமக்கும் உலகத்துக்கும் தெரிந்த விஷயம். பகல்காம் தீவிரவாதிகள் யார்? அவர்களை ஏவிவிட்டது என்பது நிச்சயமாக POK-யில இருக்கின்ற பாகிஸ்தான் ராணுவமாக இருக்க வேண்டும், அல்லது பகல்பூர்ல இருக்கின்ற அவர்களது முகாம்களாக இருக்க வேண்டும். இதுல நான் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த 3 மாநிலங்களில் பணியாற்றி இருக்கிறேன். பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த 2 பார்டர் ஏரியாக்களை பற்றி எனக்கு மிக மிக நன்றாக தெரியும். பாகிஸ்தான் எப்போதுமே அவர்கள் இந்த பிராக்சி வாரில் தான் ஈடுபடுவார்கள். காரணம், மரபு சார்ந்த யுத்தத்தில் இந்தியாவை அவர்களால் வெற்றி கொள்ளவே. நன்றி திரு தராசு ஷியாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. சுசித்ரா, உங்களுக்கு